நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் வந்து 1ஆம் மாசம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்க நடிச்ச படம் வந்து 1ஆம் மாசம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இன்னமும் 10ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. எதனாலதான் தளபதி விஜய் அண்ணா படத்துக்கு போட்டிக்கு ஏன் போட்டி போடுறாங்கன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப சிவகார்த்திகேயன் நடிச்சா தடுக்கலாம், இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணா தள்ளி போய்க்கலாம் அப்படின்னு மாதிரி போலாம். ஆனா அவர் போக மாட்டாரு. இவருக்கு பட வாய்ப்பு கொடுத்து இவருக்கு லைஃப் கொடுத்து தனுஷரே வந்து சிவகார்த்திகேயன் மதிக்கல. துப்பாக்கி கொடுத்த நம்ம தளபதி விஜய் அண்ணாவையா வந்து நன்றி நினைச்சு பார்க்க போறாரு. கண்ணு கீழே கிடைச்சதுன்னு கொடுத்தனே, அது என்னதான் பாரு. புல்லட்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு நினைப்பு நினைக்கிறேன், தளபதி விஜய் அண்ணா அளவுக்கு ரசிகர் பட்டாளம் வச்சிருக்கோம் அப்படின்னு. இவ்வளவு நாள் சிவகார்த்திகேயன் படத்தையே வந்து தளபதி விஜய் அண்ணா ரசிகர்கள் தான் நிறைய பேர் போய் சப்போர்ட்டே பண்ணாங்க. அது கூட அவருக்கு தெரியவே இல்ல. தளபதி விஜய் அண்ணா மாதிரி ஒரு சிங்கத்து கூட மோதுறதுக்கு எதெல்லாம் கிளம்பி வருது பாருங்களேன். தளபதி விஜய் அண்ணா ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த பராசக்தி படத்தை தியேட்டர்ல போய் பார்க்காதீங்க. அப்ப நம்ம சிவகார்த்திகேயனுக்கு என்ன நடக்குதுன்னு அப்புறம் தெரியும். நான் உங்கள் கிரேசி ஜி.